ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத்து பார்த்து வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இதை மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு 303 முறை ஓதி முடித்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்கான பதில் நீங்க நோம்பாளியாக இருந்தா நோன்பு திறக்கும் போதே உங்களுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு வேகமாக பதில் கொடுக்கறதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமலாக இது இருக்கு. அதுவும் ஆலிம்கள் சொல்றாங்க எல்லா தேவைக்கும் இதுல சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேக்குறீங்கன்னா, எனக்கு இந்த தேவைக்கு வஜிஃபாக்கள் சொல்லுங்க, இந்த தேவைக்கு துவாக்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு புதுசா நிறைய தேவைகள் கேக்குறீங்க. எனக்கு விசா கிடைக்கணும், நானும் என்ன பண்ணும், வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும், என்னுடைய கணவர் அங்கதான் இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றீங்க. எல்லாத்துக்குமே நேரடியாக ஹதீஸ்கள்ல துவாக்கள் திக்ருகள்லாம் இருக்கான்னு கேட்டா அந்த மாதிரி நேரடியாக எல்லா தேவைக்கும் தனித்தனியாக இருக்காது. ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமே பொருத்தமானதா இருக்கும். அந்த ஒன்றை எடுத்தாவே எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான அமல்களா இருக்கும். அதுல ஆலிம்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா இதுதான். நம்ம 303 முறை ஓதுங்கன்னு சொல்றோம். ஆனா ரொம்ப பெருசான்னு கேட்டா ரொம்ப சின்ன வார்த்தை, யாரால வேணா ஈஸியா ஓத முடியுங்கிற அளவுக்கான சின்ன வார்த்தை. 303 முறை ஓதுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. அந்த அளவுக்கு சின்ன வார்த்தை தான். ஆனா இதனுடைய பலன் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த வார்த்தைகள் தான் அவையெல்லாம். அப்போ உங்களுக்கு என்ன தேவை வேணும்னாலும் சரி, இதை மட்டும் ஓதிவிட்டு நீங்க துவா செய்தாவே போதும். இதுல இஸ்மே அகலம் இருக்கு. நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படுவதற்கான ஒரு மந்திரமாக இதை எடுத்துக்கொள்ளுங்க. இதை ஓதி கேட்கப்படக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படுறதில்ல, அதனால இதை ஓதிக்கொள்ளுங்க. அதுலயும் அல்லாஹ் பாத்தீங்கன்னா இதை குர்ஆனுடைய எல்லா பக்கங்கள்லயுமே வச்சிருக்கான்னு சொல்லலாம். அந்த வார்த்தை தான் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். இதனுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? இதை குர்ஆனுடைய எல்லா பக்கங்கள்லயுமே அல்லாஹ் வைத்திருக்கான். நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அல்லாஹுடைய இஸ்மிலேயே அதிகமாக வந்த இஸ்மு யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் தான். ஏன்னா குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் அல்லாஹுவை அல்லாஹு அப்படின்னு சொல்லிட்டு வரும், இல்ல ரப்பனா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப ரப்பு இல்ல அல்லாஹு, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லிதான் அல்லாஹ் அவனை குறிப்பிடுகிறான். அது குர்ஆன்ல நிறைய இடத்துல பாருங்க அல்லாஹும்ம அல்லாஹும்மன்னு சொல்லிட்டு வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாமத்தை கொண்டுதான் குர்ஆன் முழுவதும் அல்லாஹு தன்னை குறிப்பிடுகிறான். அதே மாதிரி யா ரஹ்மானு யா ரஹீமோ அப்படிங்கிற கூடிய வார்த்தை பாத்தீங்கன்னா குர்ஆனுடைய எல்லா சூறாக்கள்லயுமே வச்சிருக்கான், ஒரு சூறா விடாம. மொத்தமா 114 சூறா இருக்கா. 114 சூறாவும் பாத்தீங்கன்னா எதுல ஆரம்பிக்குது? பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ல ஆரம்பிக்குது. அதுல அர் ரஹ்மான் அர் ரஹீம் இருக்கா, அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான் இது. அப்ப பார்க்கும்போது நமக்கு இந்த ரெண்டு வார்த்தைகள் குர்ஆனுடைய எல்லா சூறாவுடைய ஆரம்பத்திலையும் குர்ஆன்ல இருக்கும். நீங்க இன்னைக்கு குர்ஆன் ஓதும் போது பாருங்க, பிஸ்மி ஓதி இதை ஓதிதான் நம்ம குர்ஆனுடைய சூறாக்களே நம்ம ஓதுவோம். குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை பிரத்யேகமாக இருக்கிறதுனாலதான் அல்லாஹு தேர்ந்தெடுத்து கொண்டான். இதுலயும் அல்லாஹ் சொல்றான், இதை ஓதுறதுங்கிறது பரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கு. எந்த காரியத்தில் பிஸ்மி ஓதப்படுதோ அவர்களுக்கு பரக்கத் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிஸ்மியோட நம்ம இதை ஓதும் போது இதன் பலனை கொண்டு நாம பரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதனுடைய அர்த்தமே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் தான் இதனுடைய அர்த்தம். இதுக்காக அல்லாஹு அருளையும் அன்பையும் சொல்றான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அடியான் மேல அல்லாஹ் பாசம் வைத்திருக்கவனாக இருக்கிறான். நம்ம நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா அல்லாஹ் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்லாம் நம்ம சொல்றோம். ஆனா கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நான் உங்க மேல அருளையும் அன்பையும் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹு இந்த நாமத்தின் மூலமாக அதை பறைசாட்டி கொண்டே இருக்கிறான். இன்னும் இதுக்கு ஒரு அறிவிப்பு சொல்லணும். பத்ருகளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை தான் அதிகமா ஓதுனாங்க. ஏன் மத்ததெல்லாம் விட்டுட்டு இதை ஓதுனாங்கன்னு பார்க்கும்போது அவனுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காக. எப்பயுமே நம்ம மேல பாசமா இருக்கவங்க மட்டும்தான் நமக்கு நல்லது செய்வாங்க. அப்படிங்கும் போது பார்க்கும்போது அல்லாஹ் பாசமானவனாக இருக்கிறான், அன்பானவனாக இருக்கிறான், நீங்க கேட்கறத கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஓதும் போதுதான் நமக்கும் அவனுக்குமான உறவு என்ன ஆகும், இன்னும் மேம்படும். நம்ம கேட்கறத அல்லாஹ் மறுக்க மாட்டான். எப்படி நம்ம அம்மாட்ட நம்ம கேட்கும்போது பாசமா கேட்கிறோமோ அந்த மாதிரி அல்லாஹ் இடத்துல பாசத்தை சொல்லி நீ எங்க மேல பாசமா இருக்கிறையா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தேவையை கேட்கும்போது அந்த பாசமுள்ள அடியானுக்கு அல்லாஹ் பெருங்கையோட அனுப்புறதே கிடையாது. அவங்களுடைய தேவைகள் நிறைவேறுது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு காரியங்கள் செய்யும் போது கூட நம்ம பிஸ்மி ஓதி தான் ஆரம்பிப்போம். அது கூட என்ன இருக்கும்,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லும்போது அர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கும். அப்ப சூறாக்கள்ல மட்டும் கிடையாது, நம்மளுடைய காரியங்கள்லயுமே இந்த ஒரு இஸ்மு இருக்கும். அப்போ ஒரு நாள் முழுவதும் ஒரு மனிதன் அதிகமா ஓதக்கூடிய ஒரு இஸ்முனா அல்லாஹுடைய இஸ்முன்னு வந்து பார்க்கும்போது அல்லாஹு, அர் ரஹ்மான், அர் ரஹீம் அப்படிங்கக்கூடிய 3 இஸ்முகளை தான் ஒரு மனிதன் அதிகமாக ஓதுவான். ஏன்னா அல்லாஹுவை பத்தி பேசும்போதெல்லாம் அல்லாஹுன்னு சொல்லுவான், அப்ப அதிகமா வரும். அதே மாதிரி பிஸ்மி சொல்லி எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது இதை ஓதுவாங்க. அதனாலதான் நீங்க பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ஆலிம்கள் சொல்லுவாங்க. எல்லா காரியத்தையும் பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்க. அதுலயே அல்லாஹ் வந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கான். அப்படிப்பட்ட இந்த பொக்கிஷமான இந்த வார்த்தைகளை தான் நீங்க 303 முறை ஒரே அமர்வுல ஓதி முடித்துக் கொள்ளணும். இதை ஓதி முடித்து பாருங்க. ஆலிம்கள் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி, நம் நினைக்காத புறத்துல இருந்து அல்லாஹ் நமக்கு உதவி செய்து அந்த காரியத்தை மிக வேகமாக வந்து நிறைவேற்றி கொடுப்பான்னு சொல்லி. அப்ப இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஓதி பாருங்க. அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.